பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. கோட்டீஸ்வரன் வணக்கம். இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்குறீங்க? பொதுவாக முடிவுகளுக்கு பிறகு ஆலோசிப்பது அப்படின்றது சகஜம். ஆனால் தேர்தல் கடைசி கட்டத்தில் நடந்து வரக்கூடிய நாளின் போதே ஆலோசனை மேற்கொள்கிறாங்க. எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் பாஜக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அலர்ட்ல இருக்காங்கன்றது இதை காட்டுதா? வணக்கம். நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த கேள்வியினுடைய இறுதியிலிருந்து தான் இந்த பேச்சையே தொடங்கணும்னு பாக்குறேன். அதாவது எல்லாத்தையும் கண்டு மிரண்டு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இந்திய கூட்டணி தலைவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். காரணம், அவங்களோட ஒரு சில முதலமைச்சர் வேட்பாளரே இன்னைக்கு அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு இப்போ கெஜ்ரிவால் அவர்களே இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளரே நிறுத்துறது இந்திய கூட்டணிக்கு, குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சவாலா இருந்தது. சூரத்ல பார்த்தோம், இந்தூர்ல பார்த்தோம். அதே மாதிரி சண்டிகர் மேயர் தேர்தலையும் எவ்வாறெல்லாம் தேர்தல் நடத்தப்பட்டது என்றது மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட், எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து சென்றாலும் செவிசாய்க்காத ஒரு தேர்தல் ஆணையம், இல்ல ஆளுகின்ற அரசுக்கு சாதகமா செயல்படக்கூடிய சில தேர்தல் ஆணையத்தோட ஒரு சில நடவடிக்கைகள், இந்த பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். 10 வருஷமா பாஜக ஆண்டுகின்ற அந்த சூழ்நிலையில நிறைய கட்சிகள் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்துல கட்சி பிளவுபடப்பட்டிருக்கு, சரத்பவார் அவர்களோட கட்சி பிளவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்படிலாம் இருக்கும்பொழுது இது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்ல அமலாக்கத்துறையால பாஜகவால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த வாரத்திலே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க, மம்தா பானர்ஜி அவர்களே தவிர. அப்ப இது என்ன காட்டுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒற்றுமை இன்னும் இன்டாக்டா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இன்டாக்டா இருக்கு, தேர்தல் முடிகிற அந்த தருணத்துல இன்டாக்டா இருக்கு. இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை இவர்கள் சமரசம் செய்து கொள்ள தயாரா இருக்கிறாங்கன்றது அதற்கு பொருள். அதாவது கூட்டி கட்சி எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமான வெற்றிகள் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அது அதிக எண்ணிக்கையில எல்லா மாநிலத்திலும் நிக்கிற போட்டி போடுற காரணத்தினால். அந்த ஒரு கூட்டத்துக்கு கெஜ்ரிவால் இப்ப வந்திருக்கிறாரு, அதே மாதிரி சரத்பவார் வந்திருக்கிறாரு, அதே மாதிரி உங்களுக்கு தேஜஸ்வி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா அகிலேஷ் யாதவ் வந்திருக்காங்க. அப்ப பெரிய கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களும் வராங்க, காங்கிரஸ் தலைமையை தேடி வராங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்குள்ள பேசி எதுவா இருந்தாலும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு இன்னைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு கூட்டமான இது நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்னு, இந்த கூட்டத்துல கண்டிப்பா அவங்க பிரதமர் வேட்பாளரை பத்தி அதிகம் பேசியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தல் வருதோ அதை வைத்து அந்த பேரத்தை பேசிக்கலாம், அதை வைத்து பிரதமர் வேட்பாளர் யார பேசிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு துணியில தான் இருப்பாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்னாருக்குல்ல, ஒருவேளை தோல்வி வந்து விட்டது, இல்ல வேற சில சிக்கல் வந்ததுன்னா அப்போ ஒரே காரணத்தை எல்லாரும் ஒன்னா சொல்லணும், ஒருமித்த கருத்தை சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு முதல் பாதையை எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது, பாஜக கூட்டணி, பாஜக தலைமை அவங்கள தேர்தல் எண்ணும் போது வாக்கு எண்ணிக்கையில சில பல பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அதை பேசியிருப்பாங்க. மூன்றாவது, இந்த சம்பவமே என்பது தேர்தல் ஆணையத்துக்கோ பாக்குற பொதுமக்களுக்கோ ஒரு செய்தி. அதாவது நாங்க எல்லாமே கூட்டணி அமைச்சிருக்கோம், நாங்க எல்லாமே ஒத்துமையா இருக்கோம், ஒருவேளை எங்களுக்கு எண்ணிக்கை வந்தா திரௌபதி முர்மு எங்களை அழைக்கணும் அப்படின்றது கோர்ட்டுக்கு, பொதுமக்களுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு மூன்றுக்குமே காட்டுகின்ற ஒரு மீட்டிங்காவும் இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இஃப் இன் கேஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அழைக்கக்கூடாது, ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்தா எங்களை அழைக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படி பாக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2-3 முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, முதலமைச்சரோட பிரதிநிதிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி போட்டிருக்கோன்றாங்க. இவங்க கூட்டணி அக்ரிமெண்ட் நிறைய பேர் சைன் பண்ணிருக்காங்க. அப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அவங்க கூட்டணி போடும்போது இந்த கூட்டணிக்கு அதிக பெரும்பான்மை வருதுன்னா அப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பார்க்க கூடாது, முதல்ல இந்த கூட்டணியை கூப்பிடணும். இதுவரை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தானே முந்தைய காலகட்டங்களில் அழைச்சிருக்காங்க அப்படின்ற வரலாறு இருக்குல்ல? இல்ல, அது மெஜாரிட்டி வரலன்னா, ஒருவேளை இப்ப இவங்களுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கு, இல்ல இதுல யாரோ ஒருத்தர் வரல, அவங்க எங்களுக்கு என்ன வரலாறு அளவுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தோட நடத்தை ரொம்ப மோசமாக இருக்கிறது, மலிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எது வேணா நடக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பயத்தின் நீட்சியாக கூட இந்த ஒற்றுமையை இவங்க காட்டலாம். இப்ப இது மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். இப்ப மக்கள் கிட்ட என்ன கட்டுறாங்கன்னா, இந்திய கூட்டணியில எக்ஸப்ட் நிதிஷ்குமாரை தவிர, இதே ஒருவேளை இப்ப நிதிஷ்குமார் இருக்காருன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்றதுல அந்த குளறுபடிகள், இல்ல அவர் மூத்தவர், அரசியல்ல முதிர்ச்சியானவர் அப்படின்ற அந்த பேசுபொருள் கூட வந்திருக்கும். ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ்க்கு ஒரு 100 சீட்டுக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வேற பேச்சே கிடையாது. ராகுல் காந்தி அவர்களை தான் பிரதமரா முன்னிறுத்துறதுன்றதா அவங்க எடுத்து வைப்பாங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 4-5 மாநில முதலமைச்சர்கள் தயாரா இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக கூட அதை ஆதரிக்கும். அப்போ ஒரு 6 மாநில முதலமைச்சர்கள் இவர் தான் பிரதமரா வேணும்னு ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியை முன்னிறுத்துறாங்கன்னா அந்த பிரச்சனை முடிந்துவிடும். அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பிஜேபியை தடுத்து நிறுத்த முடியுமா? 10 ஆண்டு காலத்துல பிஜேபி ஒரு அசுர வளர்ச்சி அடைந்திருக்கு. பிஜேபி திருப்பி வந்துடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், வாக்குகள் கரெக்டா எண்றாங்களா, நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்றத அதை அசஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. குறிப்பா சொன்னா இந்த ஆட்சி என்பது இங்க இருக்கிறவங்களுக்கு, மக்களை விட இங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சம்பை சோரன் இருக்கிறாரு. அவருக்கு அவரோட கட்சி தலைவரான ஜார்க்கண்டுடைய ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜெயில இருந்து வெளியில வரணும். கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை கிடைக்க வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வெளியில வரணும். மம்தா பானர்ஜி அவரோட உறவினர்கள், கட்சிக்காரர்கள் ஒரு சிலர் தான் கைது பண்ணிருக்காங்க. அவங்க மீது வழக்குகள் இருக்கு. அதுல இருந்து எல்லாம் ஒரு நிவாரணம் வேணும், ஒரு சில வேணும்னா அரசியல் ரீதியா இவர்களுக்கு ஜூன் 4 என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு தேவைப்படுற அந்த பேசிக்கான செக்யூரிட்டி விஷயங்கள், பேசிக்கான விஷயத்தை விவாதம் பண்றதுக்கு தான் இன்னைக்கு கூட்டணி. நன்றி திரு கோட்டீஸ்வரன். இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற பார்வைகளை விவரிச்சீங்க. இணைந்ததற்கு நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.